நாகமணி இவங்க யாருக்கும் கிடைக்க போறதில்ல. அது சேர வேண்டிய இடம் வேற இருக்கு. அந்த பரமேஸ்வரனுடைய ஆணைப்படி, அவனுடைய உத்தரவுப்படி அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். எண்ணெயில காலை வச்சுதான் வழுக்கி விழுந்தேன்னு ஒரு தடவை சொன்னா நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? உங்க குடும்பத்துல உள்ளவங்களை பழிவாங்கி நாகமணியை அடையணும்னு வெறியோடு இருக்கிற அந்த நாகராணியை எதிர்த்து நம்ம 3 பேரும் சேர்ந்து போராடணும். உங்களுக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க. பிடிக்குமா? பிடிக்கும். மல்லிகைப்பூ பிடிக்கும். வேற எதுவும் பூஜை புனஸ்காரம்? பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். நானு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பாத்தீங்களா உங்க மனசுக்குள்ளேயே இருந்த விஷயம் எப்படி வெளியே வந்துருச்சுன்னு? எனக்கு தெரியும் அமிர்தா, உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நல்லாவே தெரியும். ஹேமா, வாணி, சித்ரா, கருணா, அர்ஜுன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு அத்தை? காலையிலேயே என்னாச்சு? ஏதோ பதட்டத்துல இருக்கீங்க போல இருக்கு. நான் பதட்டத்துல இருக்கேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. கருணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பாட்டி? இன்னைக்கே இந்த சிவலிங்கம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயாகணும். என்ன அத்தை திடீர்னு இப்படி சொல்றீங்க? பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம்? புரோகிதர் கிட்ட கேட்டு நாளைக்கு தான் நல்ல நாள், நாளைக்கு தான் பிரதிஷ்டை பண்ணணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு நல்ல நாள் தான். இன்னைக்கு அதை ஏன் செய்யக்கூடாது? அது இல்ல அத்தை, திடுதிப்புன்னு வந்து இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுங்க? இப்ப என்ன சொல்ல வர? நான் என்ன பண்ணிட்டேன்? எதிர்த்து பேசாத. மொத்தத்துல சிவலிங்கம் வீட்டை விட்டு வெளியில போகணும், அவ்வளவுதான். கர்ணா, உன் அப்பாவும் சித்தப்பாவும் கோயில்ல இருக்காங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. உடனே எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லு. அத்தை போது, நிறுத்துறீங்களா கொஞ்சம்? நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரி விசித்திரமா நடக்கிறீங்க நீங்க? இதோ பாரு ஹேமா, இந்த வீட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுல நான் சொல்றதா சட்டம். இங்க நான் சொல்றதை கேட்டுதான் எல்லாரும் நடக்கணும். இங்க பாருங்க அத்தை, நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவதான். நீங்க மட்டும் இல்ல. நீங்க இந்த குடும்பத்துக்கு பெரியவங்களா இருக்கலாம், ஆனா நீங்க சர்வாதிகாரி கிடையாதுங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேமா, வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்க. யாரு முன்னாடி நின்று பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பாட்டி, அத்தை சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, நீ ஒருத்தி தான் குறைச்சலா இருந்தது எனக்கு புத்தி சொல்றதுக்கு. இல்ல பாட்டி, இத்தனை நாள் நீங்க தானே நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறக்கூடாது, புரோகிதர் வார்த்தையை மீறி நடக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்களே மீற மாதிரி பேசுறீங்க. இது அபச்சாரம் இல்லையா? புரோகிதர் சொன்ன மாதிரி நாளைக்கு தான் நம்ம சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும். அது நடக்கும். இல்ல, நடக்காது. இல்லம்மா, நாளைக்கு பிரதிஷ்டை நடக்காது. குருவே, நீங்களா? இந்த சிவலிங்கம் இந்த வீட்ல தான் இருக்கும்.
வெளியில எங்கேயும் போகக்கூடாது. போகாது. இந்த வீட்டில தான் இருக்கு. இருபத்தஞ்சு வருஷம் அஜ்ஞாத வாசம் முடிவுக்கு வர நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 25 வருஷங்கள் எங்க கைகள் கட்டி போடப்பட்டிருந்தது. அதனால சும்மா இருந்தோம். நாங்க அமைதியா இருக்கிற நேரம் இதோட முடிஞ்சது. இனி என்ன ஆனாலும் சரி, போராட்டத்துல இறங்குற நேரம் வந்துடுச்சு. எதிரிகளுடைய வம்சம் வாழவே கூடாது. நாகமணிய அடையற போராட்டம் கடைசி கட்டத்துல வந்து நிக்குது. இப்போ அந்த வம்சம் நிர்மூலமானாதான் நாகமணி நம்ம கைக்கு வந்து சேரும். அவனை சாகடிக்கணும். சிருஷ்டியாகு கபந்தா, சிருஷ்டியாகு. நீ அவதரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு கபந்தா. எதிரிய அடியோட அழிச்சிட்டு வா போ. அவன் உயிரோட இருக்க கூடாது. இந்த சிவலிங்கம் எங்கேயும் போகக்கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். இது என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? அது இருக்கட்டும், உங்களை யார் இங்க கூப்பிட்டது? இது என்னோட வீடு. சிவலிங்கம் இங்க இருக்கணுமா இருக்க வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீங்க இல்ல. பாட்டி, அவர் ஒரு மகாபுருஷர். அவர் நமக்கு ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். இவர் சும்மா யார்கிட்டயும் அந்த விஷயமா சொல்ல மாட்டாரு. இவரே வீடு தேடி வந்து சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் நிச்சயமா இருக்கும். பாட்டி, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாமே. அதுக்கு அவசியம் இல்ல. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து உபதேசம் பண்றதுக்கு இது என்ன வீடா இல்ல சத்திரமா? சுவாமி, நீங்க எவ்வளவு பெரிய மகாபுருஷரா வேணா இருங்க. ஆனா எங்க வீட்டு சுவாமி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? பாட்டி ப்ளீஸ், அமிர்தா சொல்றது ரொம்ப சரிதான். இந்த சாமியை நானும் பார்த்திருக்கேன். இவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவர் ஒரு அதிசய மனிதர். அப்படி என்னதான் சொல்ல வந்திருக்காருன்னு பொறுமையா கேளுங்களேன். சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நான் யாருமே இல்லப்பா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் அந்த பரமேஸ்வரனுடைய அடிமைதான். அவனோட உத்தரவுப்படி இந்த சிவலிங்கம் இந்த வீட்ல தான் இருக்கணும். இங்க இருந்தா தான் நல்லது. அவன் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த நாள் வரைக்கும் அவன் இங்கதான் இருக்கணும். அவன் உத்தரவை மீறி நடந்தா இந்த வீட்ல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும். ஜாக்கிரதை. இத பாருங்க, சும்மா ஏதாவது தேவையில்லாததை சொல்லி என் வீட்டுல உள்ளவங்க மனசை கழிச்சு அவங்கள குழப்பாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு சிவலிங்க வீட்டுல இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதி கொடுக்கறதுக்கும் மறுக்கிறதுக்கும் எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் எந்த உரிமையும் இல்லம்மா. எல்லாம் ஆண்டவனுடைய விருப்பம். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்லைங்கிறீங்க அத்தை? தெய்வத்தோட சிலை வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது தானே? ஆமா பாட்டி, அந்த ஆண்டவனுக்கு நம்ம வீட்டை விட்டு போக விருப்பம் இல்லை போல் இருக்கு. அதனாலதான் இந்த சுவாமிகள் மூலமா சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆமா அத்தை, இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கும் சொல்லுங்க. ஐயோ, இங்க என்னென்னமோ நடக்குது. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னென்னமோ இல்ல பாட்டி, எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க. அமிர்தா, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்தை பத்தி தனியா பேசணும். வாங்க குருவே.
பார்க்கும்போது ஏதோ பதட்டத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இல்லாம வீடு வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க குருவே. திருட்டு பயம் அமிர்தா. சிவலிங்கத்துக்கு திருட்டு பயம் இருக்கு மகளே. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, திருடர்களால இந்த சிவலிங்கத்துக்கு ஆபத்து. சிவலிங்கத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான். நீங்க என்ன சொல்றீங்க குருவே? தெய்வத்தை கூட திருடுறவங்க இருக்காங்களா? அது எப்படி முடியும் குருவே? எதுக்கு அப்படி பண்ணணும்? இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? மகளே, இந்த சிவலிங்கத்துக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. மகா சித்தி பெற்ற சிவலிங்கம்மா இது. இத பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. சில ரகசியங்கள் எனக்குள்ளேயே இருக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட உத்தரவு. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உன் கூட பகிர்ந்துக்க முடியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அதையெல்லாம் எதிர்க்க நீ தயாரா இருக்கணும். விசித்திரமான சம்பவங்களா? அப்படி என்ன நடக்கும் குருவே? என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? நடக்கிறதையெல்லாம் நிதானமா நீ வேடிக்கை பாரு அமிர்தா. போக போக உனக்கே புரியும். ஆனா உன்னை மட்டும் ஞாபகம் வச்சு, இந்த வீட்டுல சிவலிங்கம் இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. யார் மூலமாவும் எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டியது உன்னோட வேலை. சொல்றது புரியுதா? சரிங்க குருவே, அத பத்தி நீங்க இனிமே கவலைப்படாதீங்க. சிவலிங்கத்தை என் உயிரை பணைய வச்சாவது நான் நிச்சயமா பாதுகாப்பேன். சரிம்மா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்ப நான் கிளம்புறேன். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் ஆபத்துகளும் அசம்பாவிதங்களும் நடக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்கிரதை. சில ரகசியங்கள் எனக்குள்ளேயே இருக்கணுங்கிறது அந்த ஆண்டவனோட உத்தரவு. அதனால அந்த ரகசியங்களை உன்கிட்ட என்னால பகிர்ந்துக்க முடியாது. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு பௌர்ணமி. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமிக்கு முன்ன பின்ன வர்ற நாட்கள்ல துஷ்ட சக்தியோட கைகள் எப்பவும் மேலோங்கி இருக்கும். அதோட சேட்டைகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த சிவலிங்கம் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, போகக்கூடாது. இது ஆண்டவனோட உத்தரவு. ஒருவேளை உத்தரவை மீறினா ஆபத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஓம் நம சிவாய. வந்துட்டியா? வா, உன் காரியத்தை சாதிக்க வந்து உட்கார்ந்திருக்கியா? நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். உன்னை தடுக்க அந்த ஆண்டவன் எனக்கு அனுமதி கொடுக்கல. அதனால நான் தடுக்க மாட்டேன். என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அப்படியே நடக்கணும். இனிமே என்ன நடக்கணுங்கிறத அவன் பார்த்துப்பான். தடுக்கிறதுக்கு நான் யாரு? நடத்துறதும் அவன்தான், இயக்கிறதும் அவன்தான்.
ஆண்டவனோட விளையாட்டுல நாம எல்லாம் பார்வையாளர்கள் தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அமிர்தா, இந்த சன்னியாசி ஏன் இங்க வந்தாரு? யார் இவர் இங்க கூப்பிட்டது? அவரு ரகசியமா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? 2 பேரும் சேர்ந்துகிட்டு என்ன சதி திட்டம் தேட்டுறீங்க? சொல்லு. சதி திட்டமா? பாட்டி, உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு சாது. அவரு போய் சதி திட்டம்லாம் தீட்டு வர. இந்த அப்பாவித்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட செல்லாத அமிர்தா. 2 பேரும் சேர்ந்துகிட்டு உள்ள ரகசியமா என்ன பேசுனீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லு. ஏன் இப்போ இவ்ளோ பயப்படுறீங்க? வீட்ல யாருக்கும் இல்லாத பயம் எதுக்கு உங்களுக்கு மட்டும்? இந்த வீடு முழுக்க ஒரே கண்டங்களா இருக்கு. நான் இந்த வீட்டு மருமக. இந்த குடும்பத்தோட பொறுப்பு என் தலையில இருக்கு. இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நினைச்சுக்கோ, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு பாட்டி. அவ்வளவுதான். பொய் சொல்றேன். உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். அப்படி இருந்தா அவர் இங்கே சொல்லிருக்கலாமே. ரகசியமா எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல, நீ எங்க அத்தனை பெரிய முட்டாளாக்க பாக்குற. பாட்டி போதும், நிறுத்துறீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? அமிர்தா எதுக்காக போய் சொல்லணும் பாட்டி? நான் தான் அப்பவே சொன்னல, அந்த சுவாமிகளை எனக்கும் நல்லாவே தெரியும். ஆமா, நேத்துல இருந்து உங்க நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஏன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமாண்டா, ஆமா. நேத்து வந்த பொண்டாட்டி முன்னாடி உன் பாட்டி பேசுறதெல்லாம் உனக்கு வித்தியாசமா தான் தெரியும். சிவலிங்கத்துக்கு திருட்டு பயம் இருக்கு மகளே. அதை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சில ரகசியங்கள் எனக்குள்ளவே இருக்கணுங்கிறது அந்த ஆண்டவனுடைய உத்தரவு. குரு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. தெய்வத்துக்கே திருட்டு பயமா? தெய்வத்தையே திருடுற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் எப்படி முடியும்? அமிர்தா, அமிர்தா, என்ன ஆச்சு? ஏன் கத்திட்டே வரீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்கிட்ட அதுக்கும் டைம் இல்லை, ஆனால் நீங்கள் இல்லைன்னு மறுக்கவே கூடாது, புரியுதா? முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் சரி சொல்லணுமா வேண்டான்னு மறுக்கணுமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, இதான் வேணாங்கிறேன். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எப்படி டிசைட் பண்ணிக்கிறீங்க. என்ன விஷயம்னு கேளுங்களேன். சரி சொல்லுங்க. இன்னைக்கு காலையில குரு கிளம்பும் போது என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. என்ன? அதாங்க, இன்னைக்கு பௌர்ணமி, அதாவது ஃபுல் மூன் டேங்க. மொட்டை மாடியில நில வெளிச்சம் சூப்பரா இருக்குங்க. இப்பதான் நான் பார்த்துட்டு வரேங்க. வாங்களேன், நம்ம 2 பேரும் போய் கொஞ்சம் ரொமான்டிக்கா 4 வார்த்தை பேசி அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாமே. என்ன? பௌர்ணமி வெளிச்சத்துல நான் வந்து நிக்கணுமா? இல்ல, நான் வரமாட்டேன். அடராமா, பௌர்ணமி வெளிச்சத்துல நிக்க பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடா இப்படி ரியாக்ட் பண்றீங்களே? ஏங்க, நீங்க மனுஷன் இல்லையா? என்ன சொன்னீங்க? பின்ன என்னங்க, சாதாரண மனுஷங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் கேட்டேன். நான் மத்தவங்க மாதிரி கிடையாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னல. நான் எங்கேயும் வரமாட்டேன். இது பாருங்க அமிர்தா, இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நேத்து நீங்க தானே என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்க மனசுல இருந்தது தானா உங்க வார்த்தையில வந்துருச்சுல்ல. என் மேல மனசுல அந்த அளவுக்கு ஆசையை வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டவங்க மனசை புண்படுத்துறது ரொம்ப தப்பு இல்ல அமிர்தா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இது பாருங்க அமிர்தா, தாலி கட்டின புருஷன் தான் பொண்டாட்டியோட நிலா வெளிச்சத்துல உட்காந்துக்கிட்டு தான் காதலிச்சு கைப்பிடிச்சு மனைவி கிட்ட தான் மனசுல இருக்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிறது ரொம்ப ஆசையா
ஆசைப்பட்ட பொண்ணு நெத்தியில செல்லமா முத்தம் கொடுக்கறது, இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல 2 பேரும் அவங்க காதலை செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் ஒரு தடவை நீங்க கற்பனை பண்ணி தான் பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான அனுபவங்கள் தெரியுமா? இந்த மாதிரி தருணங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காது அமிர்தா. கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாது. பாத்தீங்களா உங்க கண்ணை எப்படி சவந்து போச்சு பாத்தீங்களா? உங்களுக்கும் என் கூட மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல உட்காந்துக்கிட்டு நேரத்தை கழிக்கணும்னு ஆசை வருதுல்ல? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது. தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். எங்க அமிர்தா? Oh,